Hi friends, welcome and welcome back to my channel Uppupuli. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஹோம் மேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ்ல இருந்து எப்படி பஜ்ஜி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து எப்படி பண்றதுன்னு நான் போட்டுருக்கேன் வீடியோ. அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து அப்படியே தோலோட எடுத்து இந்த மாதிரி கிரேட்டர்ல வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இதுல 2 கிரேட்டர்ஸ் இருக்கும். அதுல வந்து நான் வந்து தின்னாக இருக்கிற கிரேட்டரில் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட கையே தெரிகிற அளவுக்கு தின்னாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பஜ்ஜி வந்து போடும்போது நல்லாயிருக்கும். பெரிய கிரேட்டர்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் பெரிய கிரேட்டரோட சின்ன கிரேட்டரில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கும். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா தோலை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாகவே நான் கட் பண்ணிக்கிறேன். முழுசாக வச்சு ரவுண்டாக இருக்கும்போது உங்களுக்கு தின்னாக இருக்கும். பஜ்ஜி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தின் ஸ்லைசஸாக இருக்கிறதுனால பிரேக் ஆகும். பார்த்து அதனால நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஓம இலை வந்து ஒரு 3 ஓம இலை மட்டும் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த பஜ்ஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வாழைக்காய் யூஸ் பண்ணலாம், கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம், ப்ரெட்டில் கூட பஜ்ஜி பண்ணலாம். பெரிய மிளகாய் இருக்கும், அதில் கூட பஜ்ஜி பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரியே ஸ்லைசஸ் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கெட்டியாக ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. பைண்ட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பைண்ட் ஆகும். தேவையான அளவு எண்ணெய் வந்து ஒரு பேனில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும். ஃபஸ்ட்டு சூடானதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். எண்ணெய் சூடானோன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஓம இலையை வந்துட்டு இந்த மாதிரி நனைச்சி போடுறேன். பஜ்ஜி மிக்ஸில் நனைச்சி இந்த மாதிரி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்கனாலே போதும். இதை போட்டோன்னு மீடியமாக வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க, உடனே செவந்த மாதிரி இருக்கும். லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு பஜ்ஜி போட்டு பாருங்கள். சப்போஸ் உங்கள் பஜ்ஜி வந்து நிறையா எண்ணெய் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். பஜ்ஜி மிக்ஸ்லேயே கொஞ்சமாக கலந்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியமாக வச்சுருந்திங்கனாலே போதும். அதுக்குள்ளே உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பஜ்ஜி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். அதுலேயும் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், உருளைக்கிழங்கையும் இதே மாதிரியே நான் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு போடுறேன். 3லேருந்து 4 நிமிஷம் இதே மாதிரியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்திங்கனாலே போதும். உங்களுக்கு நல்லா வந்து பஜ்ஜி ரெடி ஆகிடும். ஹோம்மேடாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு கலப்படமும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதே கடைகளில் வாங்கும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ ஹோம்மேடாக நம்ம பண்ணி வச்சுக்கிறது, கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது வெங்காயத்தை வந்து அதே மாதிரி டிப் பண்ணி போடுறேன். வெங்காயம் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து பிரிகிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்து டிப் பண்ணுங்கள் நீங்கள். இதே மாதிரி இதையும் வந்து 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுருந்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா செவக்க உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பஜ்ஜி வந்து ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு. பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்களும் இந்த பஜ்ஜியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.